வாழ்க்கையில ஒரு பேடான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்ட அந்த பிரச்சனையை நீ அந்த நேரத்துல சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அமைதியா இருக்கிறது. ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போது அதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு அந்த ப்ராப்ளமா சால்வ் பண்றது, இன்னொன்னு அந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து ஒரு கிணத்துக்குள்ள ஒன்ட்ட உனக்கு நீச்சல் தெரியாது. எல்லாருமே மோஸ்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதட்டப்பட்டு கைய கால உதறி வந்து மூச்சு அதிகமா வாங்கி தண்ணியை நிறைய குடிச்சிட்டு உள்ள போய் இறந்து போயிருவாங்க. பட் நீ அந்த நேரத்துல அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். உன்னால வந்து 3 நிமிஷம் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னா உன்னால வந்து அமைதியா இருந்தா 4 நிமிஷம் உயிரோட இருக்க முடியும். உனக்கு அந்த 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு உன்னை நீ சேவ் பண்ணிக்கிறதுக்கு. நீ அமைதியா இருந்தனா நீ நீச்சல் வந்து எல்லாரும் எப்படி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீ அதை அடிக்க ட்ரை பண்ணுவ. சோ எப்பவுமே லைஃப்ல வந்து ஏதாச்சும் ஒரு பேடான சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமைதியா இரு. இந்த பிரச்சனைக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், அது சொல்யூஷன் தான் அப்படின்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, உன்னை வந்து அந்த பிரச்சனை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த பிரச்சனையால ஒண்ணு இது எல்லாத்துக்கும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னும் இல்லை, அமைதியா இருக்கணும். இருந்தனா நீ வழியை கண்டுபிடிச்சிருவ, நீ வெளில வந்துருவ.